இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க், அதாவது என்னுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கி. இது எதற்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, யாரால் ஸ்டார்ட் பண்ணது, இப்போ எப்படி அது வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இந்த வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது வந்து எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புவர் கண்ட்ரிஸ் இருக்கீங்க இல்லையா, கஷ்டப்பட்டுள்ள நாடுகளுக்கு ஒரு கடன் கொடுப்பதற்காகவும் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் தான் இது முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி 43 நாடுகள் வந்து இதில் பங்கேற்றாங்க. இதனுடைய விளைவாக உருவாக்கப்பட்டது தான் இந்த வேர்ல்டு பேங்க். 1944 ஜூலை மாதம் உருவாக்கப்பட்டது. சரி, இதில் எத்தனை பேர் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதனுடைய பிரசிடென்ட் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான். இதுவரை 14 பிரசிடென்ட் இருந்திருக்காங்க. இப்போது முதல் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜன் மேயர். தற்போது உள்ள பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மால்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரசிடென்ட்டுடைய காலங்களிலே அதிக காலங்கள் இருந்தாங்க இல்லையா, அதில் 2 பேர் நம்ம சொல்லலாம். அது ஒன்று யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஜன் ராபர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 1949 இருந்து 63ஆம் வருடம் வரைக்கும் பிரசிடென்ட்டாக இருந்திருக்காரு. அதற்கு பின்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிக காலம் இருந்தது யார் அப்படின்னா ராபர்ட் மைக் நமோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 1968 இருந்து 81 வரைக்கும் இருந்திருக்காரு. சரி, இதை மட்டுமல்ல, இதை தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான பொறுப்பு அங்கே இருக்குது. அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சீஃப் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தலைமை பொருளாதார அறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் இங்கே தலைமை பொருளாதார அறிஞர்களாக செயல்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 பேர். இதில் நமக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்தவர், அதாவது கௌசிக் பாபு அப்படிங்கிறவர் 2012 இருந்து 2016 வரைக்கும் இருந்தார். 2018-20 அதாவது போன வருடம் வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்னி கோல்ட்பர்க் அப்படிங்கிறவர் சீஃப் எக்கனாமிஸ்டாக இருந்தாங்க. இப்போ இந்த கொரோனா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 2020 யாரும் போடலை, பட் ஆனால் பொறுப்பில் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அவர் ஆர்ட் கரே அப்படிங்கிற பேர். ரைட்டுங்களா? ரைட். இந்த வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் அல்ல, இது ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு கீழே ஒரு 5 நிறுவனங்கள் வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கோம் அப்படின்னா, முதல்ல வந்தது என்ன அப்படின்னா IBRDன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நேஷனல் பேங்கிங் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த அமைப்பின் கீழே கிட்டத்தட்ட ஒரு 189 நாடுகள் வந்து உறுப்பினர் நாடுகளாக இருக்குது. இதை தொடர்ந்து 1970 அதனுடைய தொடர்ச்சியில் வந்த இன்னொரு நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 173 கண்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் IFC அதாவது இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு வந்தது. அதைத் தொடர்ந்து மிகா அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டிநேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக வந்த அமைப்பு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த 5 நிறுவனங்களில் IBRDயில் ஒரு நாடு உறுப்பினராக இல்லைன்னா இந்த மீதி இருக்கக்கூடிய 4 அமைப்புகளை உறுப்பினராக இருக்க முடியாது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடிய இந்த 4 IBRD, IDA, IFC, மிகா, இதில் 4லையுமே நம்ம இந்தியா உறுப்பினராக இருக்கு. இந்த ICSIDயில் நம்ம உறுப்பினராக இல்லை. ரைட். இதனுடைய ஓட்டிங் பவர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 20 நாடுகளுக்கு மேலே ஓட்டிங் பவர் வச்சுருக்காங்க. ஆனால் டாப் 10க்குள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரி என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா USA, ஜப்பான், சைனா, ஜெர்மனி, UK, பிரான்ஸ், இந்தியா, ரஷ்யா, சவுதி அரேபியா அண்ட் இட்டாலி. இந்த வரிசையில் இந்த 10 நாடுகள் வரிசையில் நம்மளுடைய நாடு எத்தனாவது இடத்தை பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது இடத்தை பிடிக்குது. இந்த ஓட்டிங் பவரில் மிக அதிகமான பவர் வைத்திருக்கக்கூடிய நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA. இதனுடைய தலைமைச் செயலகம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் DC அப்படிங்கிற இடத்துல இதனுடைய தலைமைச் செயலகம் இருக்குது. இதனுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா? வேர்ல்டு பேங்க் வந்து எதற்காக வந்து உருவாக்கப்பட்டதோ அதனுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய முதல் கொள்கையாக என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்மையை, அதாவது பாவர்ட்டி மற்றும் பசியை போக்க வேண்டியது தான் இதனுடைய முதல் கொள்கையாக இருந்தது. அதனுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் இதனுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. அதைத் தொடர்ந்து 2வது என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன். அதாவது அடிப்படையாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த பிரைமரி எஜுகேஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்களுடைய படிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கான வசதி மிக மிக குறைவாக இருந்தது எல்லா நாடை கம்பேர் பண்ணும்போது. 60% மக்கள் பெண்கள் மட்டுமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வேலை இல்லாமல் வீட்டிலே இருக்கிற மாதிரி இருந்தாங்க. மீதி 40 பேர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இப்போ எல்லாருக்கும் அந்த பிரைமரி எஜுகேஷன் கொடுக்கணும், அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களுடைய 2வது முக்கிய ஒரு கொள்கையாக இருந்தது. அதை தொடர்ந்து 3வது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைல்டு மோர்டாலிட்டி, அதாவது குழந்தை இறப்பை தடுக்கக்கூடிய வகையில் பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. 4வது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் மெட்டர்னல் ஹெல்த், அதாவது
பெண்கள் வந்து கருவுற்று இருக்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்களுடைய அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு போதுமான அளவு உணவு கிடைக்குதா, அதுக்கான விட்டமின்ஸ் இருக்கா, இதெல்லாம் கொண்டு வந்தது தான் ஒரு 4வது திட்டம். அதை தொடர்ந்து 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HIV, எய்ட்ஸ், மலேரியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த HIV, எய்ட்ஸ், மலேரியா இதன் மூலமாக சாகக்கூடிய எண்ணிக்கை எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னா 10 லட்சத்திற்கு மேலங்க. அதாவது ஒவ்வொரு வருடமும் 10 லட்சம் பேர் அங்கங்கே ஆப்பிரிக்காவில் மட்டும் இப்படி இருந்தாங்க அப்படின்னா இதனுடைய இறப்பு விகிதம் அதிகமாக வேண்டிய இருந்தனால இதனுடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம், இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் கொண்டு வரதுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு இவங்க வந்து ஃபண்டு வந்து மொபிலைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கடுத்தால என்வாயர்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி, அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்புற சூழல் இருக்கு இல்லையா, நாம இன்னைக்கு அனுபவித்திருக்கக்கூடிய அனைத்து விதமான வளங்களையும் நமக்கு பின்னால் வரக்கூடிய அந்த தலைமுறைக்கு கொடுக்கணும், அந்த சஸ்டைனபிலிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நிறைய ஸ்கீம் பண்ணாங்க. இப்போ கடைசியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கிளைமேட் சேஞ்ச், அந்த ஆஸ்மோ லேயர் அங்கே ஓட்ட விழுந்துருச்சு, இங்கே ஓட்ட விழுந்துருச்சு, இதெல்லாம் எப்படி சரிப்படுத்துகிறாங்க, இந்த டீஃபாரஸ்டேஷன் காடுகளை அழிக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி சரிப்படுத்துறது, இது போன்ற நாடுகளுக்கு ஒரு 6 நாடு இல்லை 7 நாடு இல்லை 8 நாடுகள் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தரும் பார்ட்னர்ஷிப் போட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்லாம் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கான ஃபண்டெல்லாம் மொபிலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேர்ல்டு பேங்கை பற்றிய இன்னைக்கு ஒரு ஓவராலாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து IMF அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு டீட்டெயிலாக IMF பற்றி அதனுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணா முத்துக்குமார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.